Hi guys, எங்க போறோம்? ஊருக்கு போறோம். லைன்மா போயாக்கா. சொன்ன மாதிரி நாங்கள் வந்து ஊருக்கு போகிறோம். ஊருக்கு எதுக்காக அப்படின்னா, என் பையன் வந்து மே மந்த் ஃபுல்லாக ஊரில் தான் இருந்தான். சம்மர் வெக்கேஷனுக்கு வந்து ஊருக்கு போயிருந்தான். எங்கள் அம்மா வீட்டில், மாமியார் வீட்டில் அப்படி இப்படின்னு பாதி பாதி. ஸோ அவனை பிக்கப் பண்ணுறதுக்காக நம்ம வந்து ஊருக்கு போகிறோம். ஸோ பஸ் டிக்கெட் எல்லாம் பார்த்தோம். எல்லாமே செம்ம காஸ்ட்லியாக இருந்தது சம்மர் வெக்கேஷன்றனால. சரி, இதுக்கு பெட்டர் நம்ம கார்லேயே கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். கிளைமேட் ரொம்ப சூப்பராக இருந்தது. இது வந்து லாஸ்ட் வீக் போயிருந்தோம். ஸோ அந்த டைம் மழை பெஞ்சு அந்த மாதிரி இருந்தது இல்லையா. ஸோ வெயிலே இல்லை, ஃபுல்லாக ட்ரிப்பு ஃபுல்லாகவுமே வெயிலே இல்லை. நல்ல க்ளவுடியாக, கொஞ்சம் கூட வெயில் இல்லாமல் அங்கங்கே தூரல் இருந்தது. ஸோ அந்த மாதிரி சூப்பர் கிளைமேட்டில் அப்படி போயிட்டுருக்கோம். எங்கள் ஊருக்கு வந்து அரௌண்ட் ஒரு 600 கிலோமீட்டர்ஸ் வரும் சென்னையிலேருந்து. ஸோ டே ஃபுல்லாக ஆன மாதிரி ஆகிடும். ஸோ மோஸ்ட்லி நாங்கள் வந்து நைட் ட்ரைவ் வந்து அவாய்ட் பண்ணிவிடுவோம். ஸோ டே டைம் தான், மார்னிங் கிளம்பி நைட் போய் ரீச் ஆகிற மாதிரி. நாங்கள் கிளம்புறப்ப டைம் வந்து 11:30 இருக்கும். ஸோ லஞ்சுக்கு திருச்சி பக்கத்தில் போயிருந்தோம். ஸோ அங்கே அஸ்வின்ஸ் ஒன்று பார்த்தோம். சரி, அங்கே போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சாப்பிட்டோம். அவங்க வந்து நிறைய ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் கூட நிறைய வச்சுருந்தாங்க அஸ்வின்ஸோடது. நான் எதுவும் வாங்கலை, ஜஸ்ட் லஞ்ச் முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். சன்செட் டைமில் செம்மையாக இருந்தது பாருங்கள். ஸோ கிட்டத்தட்ட மதுரை வரைக்கும் போயிட்டோம். சன்செட் டைமில் மதுரை க்ராஸ் பண்ணுறதுக்கு இருட்டிடுச்சு. ஸோ ஒரு வழியாக நைட்டு மார்னிங் 11:30 கிளம்பி நைட் ஒரு 10:30 போல் வீட்டுக்கு ரீச் ஆகிட்டோம். இதுதான் எங்களோட வீடு. நல்ல மழை, ஊரில் வந்து அப்பப்போ விட்டு விட்டு மழை பெஞ்சிட்டே இருந்தது. நல்லா. என்ன பண்ணுறீங்க? யூடியூப் vlogger ஹஸ்பண்டாக ப்ரொமோட் ஆகிருக்கேன். அவங்க பண்ணுற அளப்பறையை நான் பார்த்துட்டேன். நான் கிளம்புறேன், நடிக்கிறேன். எங்கள் வீட்டில் வந்து நிறைய மரம் நிற்கும், நிறைய தென்னை மரம் தான் இருக்கும். ப்ளஸ் காம்பவுண்ட் வந்து செம்ம நீட்டாக வச்சுருப்பாங்க என்னோட அத்தையும் மாமாவும். அப்பப்போ அதை க்ளீன் பண்ணி எல்லாம். மழை பெஞ்சு நல்லா செடியெல்லாம் ஈரமாக இருந்தது. அண்ட் அங்கே மிளகா இருந்தது நிறையா. அப்புறம் ஆஃப்டர் ஆல்மோஸ்ட் ஒரு 1 மந்த்துக்கு அப்புறமா என் பையனை பார்த்துட்டோம். நைட்டே போயிட்டு எங்கள் அம்மா வீட்டில் இருந்து பிக்கப் பண்ணிட்டு தான் இங்கே வந்தோம். ஸோ காலையில் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அங்கே வந்து விட்டு விட்டு மழை தான், வெயிலே இல்லை. நல்லா இருந்துச்சு கிளைமேட், நல்லா காற்றடிச்சிட்டு சில்லுன்னு இருந்துச்சு. சரி, குற்றாலம் போகலான்னு தோணுச்சு. பட் அங்கே வந்து குளிக்கிறதுக்கு வந்து அலோவ் பண்ணல அப்படின்னு சொன்னாங்க. அதனால் அங்கே வந்து போகல. எங்கள் ஊர் இப்படி தான் இருக்கும். அது ஒரு குட்டி வில்லேஜ். அது இது வந்து என்னோட பிரதர் இன் லாவோட பொண்ணு பாப்பு. அவ கூட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். சும்மா புதுசாக ஏதாவது ஹேர் ஸ்டைல் ட்ரை பண்ணுறது அந்த மாதிரிலாம் நல்லா டைம் போச்சு ஊரில். அவளோட ஹேர் ஸ்டைல் நான் தான் பண்ணி விட்டேன். யூடியூப் பார்த்து ட்ரை பண்ணி பண்ணோம். நல்லா இருந்துச்சு. அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்படியே டைம் போச்சு. என் பையன் வந்து பாப்பு கூட நல்லா விளையாண்டுட்டு இருந்தான். அவன் வந்து தங்கச்சி நல்லா பேசுவான் அவகிட்ட. ஸோ 2 பேரும் நல்லா விளையாண்டுட்டு இருந்தாங்க ஜாலியாக. ஸோ எங்களுக்கு என்ன பிளான்னா, ஒரு 2 days எங்கள் மாமியார் வீட்டில் இருந்துட்டு அடுத்து 2 days வந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு அப்படியே கிளம்பி வந்துடலாம் அப்படிங்கிறது தான் எங்களோட பிளான். ப்ளஸ் அங்கே வந்து ஒரு ஃபங்க்ஷனும் இருந்தது எங்கள் ஊரில். அதனால் அந்த ஃபங்க்ஷனையும் முடிச்சுட்டு அப்படியே நெக்ஸ்ட் வந்து அம்மா வீட்டுக்கு போனோம். இதுக்கு நடுவில் என் ஹஸ்பண்டை வந்து எங்கள் பாப்பும் என்னென்ன பண்ணி வச்சுருக்கான்னு பாருங்கள். நான் அவளுக்கு பண்ணி விட்ட மாதிரி அவள் வந்து அவங்க அருண் அப்பாவுக்கு, அவள் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து அருண் அப்பா அப்படி சொல்லி கூப்பிடுவா. அவங்க அருண் அப்பாவுக்கு இந்த மாதிரி அழகாக ஹேர் ஸ்டைல் பண்ணி க்யூட்டாக ரெடி பண்ணி வச்சுருந்தா. அதில் பொட்டு வேறு
ஸோ இந்த மாதிரி தான் எங்களுக்கு டைம் போச்சு ஊரில். Hi, the art and the artist. அவ்வளோதான். அது முடிச்சுட்டு எங்கள் ஊருக்கு போயிட்டேன். எங்கள் அம்மா வீட்டில் இருந்து எங்கே போனோம் அப்படின்னா முக்கூடல் போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃபேமிலியாக ஒரு ஆட்டோவில் வந்து எங்கள் வீட்டில் எங்கள் ஊர்லேருந்து ஒரு 1 hour தான் ஆகும் முக்கூடல். அது வந்து ஒரு ரிவர் ஆறு போகிற இடம். ஸோ அங்கே போயிட்டு சின்ன பசங்க வந்து விளாடுவாங்க இல்லையா, அதனால அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிருந்தோம். அங்கே ரொம்ப நிறைய தண்ணி போல், மழை தானாலும் நிறைய ஜாஸ்தியாக தண்ணி போல் பசங்க விளாடுற மாதிரி தான் இருந்தது. அண்ட் அங்கே ஒரு பப்பி பார்த்தான் என் பையன் வந்து இப்போ கொஞ்சம் நாளாக வந்து எனக்கு பப்பி வேணும்னு கேட்டுகிட்டே இருக்கான். நாங்கள் இப்போ இருக்கிறது அப்பார்ட்மெண்ட்டுன்றதுனால நாங்கள் இன்னும் வாங்கலை. சரி, அது வீட்டுக்குள்ளே இருக்கும் இல்லையா அப்பார்ட்மெண்ட் தான். என் ஹஸ்பண்டுக்கு வந்து டாக் வந்து வீட்டுக்குள்ளே இருக்க வேணாம், வெளியில் இருக்கிற மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால அந்த பிளான் இன்னும் ஹோல்ட்லேயே இருக்குது. ஸோ ஃபேமிலியோடு போனாவே ஃபுட்டெல்லாம் இப்படி தானே இருக்கும். ஸோ அங்கே போயிட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து உப்புமா அண்ட் காஃபி அது சாப்பிட்டுட்டு அப்படியே தண்ணியில் விளாட்றதுக்கு போயிட்டாங்க குட்டீஸ் எல்லாம். இது வந்து எங்கள் அண்ணன் பசங்க, பையன் அண்ட் பொண்ணு. ஸோ அவங்க கூட ஜாலியாக என் பையன் விளாண்டுட்டு இருந்தான். ஆனால் தண்ணி செம்ம சில்லுன்னு இருந்தது. பட் அந்த பசங்க எப்படி தான் விளாட்றாங்களோ தெரில, கிட்டத்தட்ட ஒரு 3 hours அந்த தண்ணிக்குள்ளேயே தான் இருந்திருக்காங்க. செம்ம ஆட்டம் முடிச்சுட்டு அங்கெல்லாம் விளையாண்டு முடிச்சுட்டு சரி போகிற வழியில் ஏதோ ஒரு கோவில் இருக்குன்னு சொன்னாங்க, ஒரு சிவன் கோவில். இந்த மாதிரினா காளஹஸ்தி திருநள்ளாறுலாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி அதுக்கு ஈக்வலண்ட்டான ஒரு கோவில். ரொம்ப ரொம்ப பழைய காலத்து கோவில் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அங்கே போகலாம் அப்படின்னு போனோம். பட் நாங்கள் போன டைம் வந்து 3:30 ஆயிடுச்சு. ஸோ அந்த டைம் வந்து அவங்க நட வந்து திறக்கல. ஸோ அதனால சும்மா போயிட்டு உள்ளே போயிட்டு அப்படியே ஒரு மட்டும் சுற்றிட்டு கிளம்பிட்டோம். பட் கோவில் பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபுல்லாக கல் தூண் அண்ட் அந்த மாதிரி நல்லா இருந்துச்சு. பழைய காலத்து கோவில்ன்றதுனால சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. பட் என்னன்னா அது க்ளீன் பண்ணி ஒழுங்காக மெயின்டைன் பண்ணிலாம் வைக்கல, அந்த மாதிரி இருந்தது. யாருமே போகாத மாதிரி அந்த மாதிரி நல்லா தான் இருந்துச்சு. அங்கே வந்து நிறையா பலாமரம் இருந்தது அண்ட் நிறைய நெல்லிக்காய் மரம், அந்த காட்டு நெல்லிக்காய், கூஸ்பெரி அந்த மரம் நிறைய இருந்துச்சு. அந்த போகிற சுற்றுற இடம் ஃபுல்லாக சைடில் வந்து அந்த நெல்லிக்காய் மரம் தான் இருந்துச்சு. அண்ட் ஒரு கொஞ்சம் மாமரம் இந்த மாதிரி மரமாக இருந்துச்சு. பார்க்க நல்லா இருந்துச்சு. இதையும் பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ இதுதான் லாஸ்ட் டேன்னு நினைக்கிறேன் ஊரில். முக்கூடல் போயிட்டு அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து கிளம்பியாச்சு சென்னைக்கு. அப்படியே விஷ்ணு சகஸ்ரநாமம் போட்டுட்டு அப்படியே டிவைனாக கிளம்பிட்டோம். காலையில் சாமி கும்பிட்டுட்டு 7:30 இருக்கும் நாங்கள் கிளம்பும்போது வீட்டிலேருந்து. யூஸ்வலாக பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து எங்கே போவோம்னா மதுரையில் வந்து ஒரு ஹரிஸ் ரெஸ்டாரண்ட்னு ஒன்று இருக்கும், அந்த டோல்கேட் பக்கத்தில். எங்களுக்கு வந்து அதுதான் ரெகுலராக போகிறது. மவுண்டன் பஸ்ஸா? நீங்கள் என்ன சாப்பிட போகிறீங்க? ஸோ அங்கே பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அங்கே வந்து யூஸ்வலாக ப்ளே ஏரியாவில் என் பையன் கொஞ்சம் நேரம் விளாடுவான். அன்றைக்கி நல்லா மழை தூரிட்டே இருந்தது. ஸோ எல்லாம் நனைஞ்சு போய் தண்ணியாக கிடந்தது, அவனுக்கு விளாட முடியல. ஸோ சும்மா அந்த கேரசலில் மட்டும் சுற்றி விட்டுட்டு இருந்தான். ஆஹா, அங்கே அப்படியே கொஞ்ச நேரம் இருந்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம் திருப்பி. இதுதான் த்ரிஷாவா? ஆமா, அதான் த்ரிஷா. எப்படி நாங்க போறோம்? டேஸ்டிங் போறோம். ரிட்டர்ன் வரும்போது எங்கள் ஊர் சைடு மட்டும்தான் லைட்டாக தூரல் இருந்துச்சு. மற்ற இடம் ஃபுல்லாகவே கொஞ்சமாக வெயில் தான், ரொம்ப ஹாட்டாக இல்லை, பட் வெயில் தான். ஸோ அரௌண்ட் ஒரு 6:30, 7 போல் சென்னை வந்துட்டோம். இப்படி தான் எங்களோட லாஸ்ட் வீக் வந்து எங்களுக்கு இப்படி தான் போச்சு ஊரில். ரொம்பவே சூப்பராக இருந்தது. ரொம்ப நாள் கழிச்சு ரோட் ட்ரிப் வேறு, செம்மையாக போச்சு. வந்துட்டீங்களா பேக் டு சென்னையா?
என் பையன் இங்கே வந்ததுல ரொம்ப ஹாப்பி ஆகிட்டான். ரொம்ப நாள் கழிச்சு வந்தனால மிஸ் பண்ணிட்டானாமா வீடை. ஏண்டா? Hope you guys like this video. Thanks for watching. Bye.